ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பொறுமையோடு கூட நாம இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெறும்படிக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எபிரேயர் 10வது அதிகாரம் 35-36வது வசனத்திலே, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, பொறுமையோடு கூட நாம இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெறும்படிக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள், நம்பிக்கையோடு காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாமல் காத்திருக்க, நாம் பதட்டம் இல்லாமல் காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு பதட்டம் வரக்கூடிய சூழ்நிலைகள், பயம் வரக்கூடிய சூழ்நிலைகள், இது கிடைக்காதோ, இது நடக்காதோ, இது எப்படி போகுமோ என்ற அப்படிப்பட்ட ஒரு அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களேயானால், ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை, அதாவது தைரியம் இல்லைன்னா வீக் ஆயிடுவோம், நாம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், அந்த தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை ஆண்டவர், அந்த தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறபடினாலே அதை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு பொறுமையோடு கூட நாம காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது நடக்கும், காலதாமதமானாலும் அந்த காலத்துக்கு ஏற்றவாறு ஆண்டவர் அதை நமக்கு செய்து கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு விவசாயி அவருடைய நிலத்திலே வறட்சியான காலகட்டத்திலே கிணறு தோண்ட ஆரம்பிச்சாரு. அந்த கிணறு தோண்டும் போது மற்றவர்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறவர்கள்லாம் சிரிச்சு கேலி பண்ணி கொண்டு இருந்தார்களாம். ஏன்னா அவங்க பரியாசம் பண்ணதுக்கு காரணம், அவங்க முயற்சி எடுத்து தோற்று போய்விட்டார்கள். அது அவர்களுக்கானது அல்ல. ஆனா இந்த விவசாயி ஜெபத்திலே தரித்திருந்து அந்த கிணறு தோண்டுகின்ற அந்த முயற்சியிலே ஈடுபடுகின்றார். கொஞ்ச தூரம் போனதுமே ஆழத்துக்கு போகும்பொழுது பாறை தட்டுகிறது, மனம் சோர்வுபடுகின்றது. ஆனாலும் விடாமல் அந்த பாறையை பிளந்த பிறகு அங்கே நீர் ஊற்று வர ஆரம்பிக்கின்றது. ஒரே மகிழ்ச்சியாக மாறுகின்றது. கர்த்தர் சொன்னதை செய்யும் வரை ஆண்டவர் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தைரியத்தோடு இருக்கும்படியாக நம்மை அழைக்கின்றார். பலனுக்கேதுவான தைரியத்தோடு இருக்கும்படியாக அழைக்கின்றார். ஆகவே நாம் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கின்ற காரியங்களை பெற்றுக்கொள்ள தைரியத்தோடு, நாம் தைரியத்தை விட்டு விடாமல் இருக்க நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு கூட இசைந்து ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவரே தைரியத்தை விட்டு விடாதிருக்க, ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்கள் நடக்கும் என்கின்ற உறுதியோடு கூட காத்திருந்து பலனடைய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.